இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, பேதுரு என்பவர் இயேசுவின் சீஷர்களில் ஒருவன். ஆரம்பத்தில் அவர் பலவீனமான மனுஷன். பயந்து இயேசுவை 3 முறை மறுத்தான். ஆனால் பின்னர் இயேசுவை உண்மையாக அறிந்த பின் அவர் வாழ்க்கை முழுவதும் மாறியது. இயேசு எப்படி அன்போடு தாழ்மையோடும் சத்தியத்தோடும் நடந்தாரோ அதே போலவே பேதுருவும் வாழத் தொடங்கினார். ஒரு நாள் ஆலய வாசலில் பிச்சை கேட்டு உட்கார்ந்திருந்த ஒரு ஊனமுற்ற மனிதனை பார்த்தபோது பேதுரு அவரிடம் சொன்னார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடம் இருக்கிறதை உனக்கு கொடுக்கிறேன் என்று கூறி இயேசுவின் நாமத்தில் அவரை எழுப்பினார். அந்த மனிதன் உடனே குணமடைந்தான். இது பேதுரு தனது சொந்த பலத்தால் அல்ல, இயேசுவை போல நடக்க முயன்றதால் அவர் வாழ்வில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, நாம் இயேசுவுக்குள் இருக்கிறோம் என்று சொன்னால் அது வார்த்தைகளால் மட்டும் இருக்கக்கூடாது. அவர் நடந்தபடி அன்பு, மன்னிப்பு, தாழ்மை இவற்றில் நாம் நடக்கும்போதுதான் உண்மையான கிறிஸ்துவின் வாழ்க்கை நமக்குள் வெளிப்படும். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆம் ஆண்டவரே, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமாண்டவரே, உங்கள் மீது நாங்கள் அன்பாய் இருக்கிறோம் என்று வார்த்தையால் மாத்திரம் சொல்லாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய கிரியைகளினாலும் நாங்கள் செய்து காட்டும்படியாக நீர் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படியாக செபிக்கிறோம் அப்பா. எங்கள் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு உம்மை ஆண்டவரே நாங்கள் நேசிக்கத்தக்கதாக கிருபை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற ஆண்டவரே நம்பிக்கையோடு கர்த்தர் ஆண்டவரே எங்களை அழைத்த நோக்கத்தோடும் ஆண்டவரே உம்முடைய அழைப்பை ஆண்டவரே நாங்கள் அறிந்து அப்படியாக நடக்க நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, உம்மை உண்மையோடு ஆண்டவரே அப்பா அவர்கள் உத்தமத்தோடும் தேடும் பொழுது அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நீர் அப்படியாக கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, இந்த இருதயத்தை ஆண்டவரே என் தேவனுக்காக நாங்கள் முழுமையாக கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படியாக எங்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.